மாநிலம் முதலில். அதே போன்று இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிலே முதன்மையான வகிக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதே போல இந்தியாவிலேயே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் என்று சொல்லக்கூடிய ஊழலை திளைத்தெடுத்து முதன்மையாக இருப்பது ஒரு மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாடு. இப்படி எல்லாவற்றிலுமே இன்றைக்கு ஒரு மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து ஒரு முதன்மையாக இருக்க வேண்டும் எண்ணமில்லை. அதுலேயும் தோல்வி, சட்ட ஒழுங்கு பாதுகாப்பதிலே தோல்வி. குறிப்பாக கட்ட பஞ்சாயத்து, அராஜகங்கள், அட்டுழியங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக இருந்துவிட்ட நிலையில இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்தவித ஒரு நடவடிக்கை இந்த ஆளும் இந்த பொம்மை அரசு, ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதால் இன்றைக்கு வேதனைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு சொல்லனாத துயரத்துக்கு இன்றைக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு போதை, அதுவும் குறிப்பாக கஞ்சா ஒரு பக்கம் அபின் ஒரு பக்கம் பிரவுன் சுகர் ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த பீட்டா மெத்தமின் சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் பொருள், அது ஒரு போதைப் பொருள். அந்த போதைப் பொருளை ஒரு தடவை அதை ஒரு டேஸ்ட் கூட பண்ணா கூட போதும், அப்படியே அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் குறுகிய காலத்தில் இறக்கின்ற ஒரு நிலை வரும். குறுகிய காலம் மட்டும் இல்லாமல் மூளையை செயலிழந்து அவங்களுக்கு ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு ட்ரக்கு. இந்த திமுக என்று இன்றைக்கு எல்லோருமே இன்றைக்கு பெயரிடுகின்ற ஒன்றுனா இன்னைக்கு நாட்டு நடப்பில் இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்கள்லாம், திமுக இல்லைங்க, அது அண்ணா ஆரம்பிச்ச காலத்தோட போயிடுச்சு. இப்போ அதுக்கு திமுகன்றாலே ட்ரக் மாஃபியா கழகம், அதாவது ட்ரக், டி ஃபார் ட்ரக், எம் ஃபார் மாஃபியா, கே ஃபார் கழகம், ட்ரக் மாஃபியா கழகம் அப்படி என்று இன்றைக்கு ஆகிவிட்டு இன்றைக்கு எங்கும் எதிலும் ஒரு தமிழ் என்பது போய் இப்போ எங்கும் எப்போதும் எங்கேயும் தாராளமாக கிடைக்கின்ற ஒரு போதைப் பொருள்னா இன்னைக்கு நான் சொன்ன இத்தனை பொருள் பீட்டா மெத்தமின்லாம் தாராளமாக கிடைக்கின்ற ஒரு நிலையில இதை கட்டுப்படுத்தி ஒரு சமுதாயத்தை நெறிமுறைப்படுத்தி அதன் மூலம் ஒரு மாணவ மாணவர்கள், இளைஞர்கள், அதுவும் சமுதாயத்தில் பொதுமக்கள் யாரும் சீரழியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் அதையெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு ஒரு ஆளும் தரப்பே இன்றைக்கு அதற்கு ஊக்கப்படுத்துவது என்றுதான் இன்றைக்கு ஒரு மிகவும் ஒரு வேதனைக்குரிய நாம் எல்லாம் துயரப்படக்கூடிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்கும். குறிப்பா ஜாஃபர் சாதிக் அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2500 கோடிக்கு பீட்டா மெத்தமைன் அதை கடத்தி அது டெல்லி ஏர்போர்ட்ல பிடிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் போலீஸ் பிடிக்கல. இதே ஒரு கள்ள ஓட்டு போட்டு பிடிச்சவனை நாங்க போய் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றோம். பிடிச்ச எங்க மேல 24 மணி நேரத்தில் வீட்டுக்கு போலீஸ் பிடிக்குது. ஆனால் இது நாள் வரையில் இன்னைக்கு போலீஸ், தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தவரை இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. ஆனா தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தவரை அவனை தேடி கண்டுபிடித்து எந்த நடவடிக்கை இல்லை. ஏன்னா அவன் டிஎம்கேவன், அவன் அயலக பிரிவு திமுக ஆரம்பிக்கப்பட்டதுல அதுல ஒரு மாநில அளவு இருக்கின்ற நிர்வாகி. எனவே இப்படி நிர்வாகிக்கும் போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் புலனாய்வுத்துறை, அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் விங்னு சொல்லுவாங்க, அதாவது மத்திய புலனாய்வுத்துறை, அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேமராவில் யாரெல்லாம் வந்தாங்க, எத்தனை பேர் அவங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காங்க, எல்லா விவரமும் வெளியில வரும். எனவே மத்திய அரசை பொறுத்தவரை நான் கேட்டுக்கிறோம், மாநில அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை. மாநில அரசு இவர்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சி தான். ஏன்னா பல பேர் பணம் பெற்றிருப்பதாக இன்னைக்கு தகவல் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் பணம் பெற்றிருக்காங்க, அமைச்சர்கள் பணம் பெற்றிருக்காங்க, பல முதலீடுகள் திரைப்படத்துறையிலேயே இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தி தான் இன்னைக்கு சொல்ல முடியுது. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில ஆளும் இந்த விடியாத அரசை பொறுத்தவரை அவர்கள் மீது, சாதிக்கு மீதும் அவரை சார்ந்தவர்கள் மீதும் இந்த மாஃபியா கேங் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பது என்பது ஒரு ஏமாற்று வேலை. மத்திய அரசு ஒரு சமுதாய நோக்கோடு ஒரு சமுதாயத்தை காக்க வேண்டும், தமிழ்நாட்டை போதைப் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் உடனடியாக கண்டுபிடித்து அவர்களெல்லாம் யாரெல்லாம் தொடர்பு இருந்ததோ அவர்களெல்லாம் சட்டத்தை முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பதன் மூலம்தான் ஒரு போதை இல்லாத அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கும். இதுபோல அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.